கியூட்டா இருக்கேன். அதுக்கப்புறம் அன்சார் ஒரு மாசத்துல கழட்டி வீசிட்டே இருப்பேன். திங்கிறதுல மட்டும் நம்ம கரெக்டா இருக்கோம்ல. அதெல்லாம் அன்சார் ஒரு புது ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அன்சார் ஒரு வைத்தியா உங்களுக்கு வேணும்? ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டு அன்ஷா கூட போகிறேன். யாரும் பழகல. இன்னைக்கு வந்து நம்ம கேரளா போறோம். என்னன்னா இன்னைக்கு நிறைய பர்ச்சேசிங் இருக்கு. ஃபுல்லாவே டைம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 12 o'clock ஆயிடுச்சு. நான் வந்து மொத்தம் 2 பர்ச்சேசிங். கேரளா போயிட்டு வர்றதுங்கிறது ஹெவி டாஸ்கா இருக்கு. அது ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறதுக்குள்ள இருந்தாலும் நம்ம போலாம். அண்ட் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு எனக்கு வந்து தனியா ஒரு ஷாப்பிங் இருக்கு, அன்ஷாக் தனி ஷாப்பிங் இருக்கு. அன்ஷாக் வந்து ரம்ஜான் ஷாப்பிங், எனக்கு வந்துட்டு என்ன ஷாப்பிங், எனக்கு எந்த ஷாப்பிங் இல்லைன்னு எனக்கு எப்பெல்லாம் ரம்ஜான் ஷாப்பிங் தான் ஆல்ரெடி உங்களுக்கு எடுத்தாச்சு. இருந்தாலும் வந்து மறுபடியும் போய் எடுப்போம். நம்ம கிளம்பியாச்சு. ஏன்னா வெயில் இப்பவே ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தோம்னா இன்னும் வெயில் எச்சாயிரும். ஹெல்மெட் 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 ஜிகுனா ஜிகுனாலாம் இல்ல, தெரியல என்னன்னு. எதுக்கு இப்படி இது பண்ணி வச்சிருக்கிறாமா? இப்படி பாரு, ஆயில் ஆயில் ஆயிலா என்னென்னமோ ஆயிருக்கு. துணி கொடு, கிளம்பலாம். ஃபோக்கஸ், கரெக்டான லைட்டிங். கைஸ் என்னன்னா என்னதான் நம்ம கிளம்பினாலுமே இந்த கேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேஸை வந்து தொட்டு தொட்டு பார்க்கணும். அதான் எப்படின்னா இப்படி டச் பண்ணி அதான் அப்படி டச் பண்ணி பார்க்கணும். அப்போதான் அவளுக்கு ஒரு திருப்தி ஆகும். அதுக்கப்புறம் போய் டோர்லாம் லாக் ஆகிருக்கா சொல்லிட்டு இப்படி இப்படி தொட்டு பார்க்கணும். இப்படி 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 அப்புறம் இப்படி லாக் வச்சு இப்படி 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 தொட்டு பார்க்கணும் அவளுக்கு. அப்போதான் வந்துட்டு ஓகே அப்படிங்க. தின்னுட்டு இருக்கு ஒரு திணி பண்டாரம். கிளம்பலாம். இதை பிடிக்கிறக்கே, இந்த எண்ணெய் பிடிக்கிறக்கே ஒரு ஆள் நம்மளுக்கு அப்படியே சம்பளம் கொடுத்து வச்சிருக்க மாதிரி இந்த ஹெல்மெட்டை பிடிச்சி சுத்தறக்கே நமக்கு வேணும். என்ன மாதிரி ஒரு பியூட்டி உனக்கு ஒய்ஃபா கிடைச்சதுக்கே நீ பெரிய புண்ணியம் பண்ணிருக்கலாம். ஸோ நம்ம மணி பிளான்ட் வர நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கலாம்ஷா, மேலே வரைக்கும் வளர்ந்துருக்கு. நான் கண்ணு வச்சு என்ன போகுது? நீ கொல்லிக்கண்ணு அழகு கண்ணுடா, மீனாவோட கண்ணு என்னோட மீனா கண்ணு. இப்படிப்பட்ட கணவர் யாருக்காவது கிடைக்குமா? உள்ளதான் இழுத்துதான் போட்டுட்டு இருக்கேன். ஓகே. ஆமா, கொலுசு மேல ஜீன்குள்ள. சரி விடு எல்லாம் சொல்லக்கூடாது வெளியே. ப்ளீஸ் கொலுசு மட்டும் எடுத்து உள்ள போட்டுருங்க. உதர்னியா ஷூவை நிறைய வீடியோஸ் பார்த்து நமக்கு வந்துட்டு எங்க ஷூல வந்து ஏதாவது உட்காந்துக்குமோ அப்படின்னு கொஞ்சம் லைட்டா பயம் வேற. சரி வந்து கிளம்பியாச்சு. அப்படியே மெதுவாக இங்கேருந்து வந்து போயிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த வெயிலெல்லாம் பாப்பா என்ன வெயில் ஏன்சா, இங்கேருந்து போகிறக்குள்ள கரிச்சட்டி ஆயிடுவோமா? நான் ஒரு கருவாச்சி கிடையாது. ஓகே, நம்ம லெட்ஸ் கோ. சீக்கிரம் வண்டி ஏதாவது சாப்பிட வாங்கி தெரியா? போகிற பக்கமெல்லாம் ஜூஸ் வாங்கி கொடுன்னு உங்கள் மம்மி சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஹோட்டலில் சாப்பிட்லான்னு போனோம். சரி எதுக்கு ஹோட்டலில் போய் காசு கொடுத்து வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ரைட் எடுத்தோன்னா போயிட்டு எங்கள் மாமி வீட்லேயே சாப்பிடலான்னு சொல்லி ஓசி சோறு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். கிளம்பியாச்சு. கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். என்ன வெயில் சார். அவ்வளோ வெயிலில் வந்தாலும் நான் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கேன். ஏன் சார்? அவ்வளோ வெயிலில் வந்தாலும் நான் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கேன். ஸோ அன்ஷாக்கு ஹாஸ்பிட்டல் வந்து போய் வந்துட்டு என்ன பண்ணாங்க? ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க? கம்பி மாட்டிட்டாங்களா? ஒன்றும் சொல்லலை, இன்னும் 1 மாதம் தான். அதுக்கப்புறம் அன்சார் 1 மாதத்துல கழட்டி வீசிட்டே
ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. ஒரு மாசத்துல ரிமூவ். அப்புறம் சார் அப்படி காமிச்சிருக்காங்க. பரவாயில்ல, நான் நல்லா க்யூட்டாக இருக்கேன். ஸோ நான் வந்து நினச்சேன் மேரேஜ் ஆனால் நம்மள எல்லாம் வெஸ்டர்னே போட விட மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இவங்க மம்மி பிள்ளைக்கு ஜீன்ஸு டிஷர்ட்லாம் வாங்கிக்கூட அப்படிங்கிறாங்க. ஜீன்ஸ் டிஷர்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. தொடைக்கு கீழே வரைக்கும் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி டாப்ஸ் எல்லாம் வெஸ்டர்ன் டாப்ஸ்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இன்னைக்கு வந்து இது வந்து என் நாத்தனாரோட டாப் ஆர்டர் சொல்லிட்டேன். இருக்கிறதுலே வந்து ஹெவியான வெயில் வந்து இங்கே பாலக்காடுல தான். பாலக்காடுல சரியான வெயில், இருக்கிறதுலே ஹை டெம்பரேச்சர் இங்கே தான். வண்டி ஓட்டிட்டு வரவங்களும் அதனால எனக்கு வந்து ஐஸ்கிரீம். அன்ஷாக்கு வந்து சவுதி வாங்கியிருக்காங்க, நான் வந்து துபாய் வாங்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்? சவுதி வாங்க துபாய் வர வழியில் ஒரு சங்கட்டமான ஒரு விஷயம் இருக்கும். ஆமாம், டிஎன் வண்டிங்கிறதுனால கேரளா போலீஸ் ஃபைனை வேறு போட்டு விட்டாங்க. டிஎன் வண்டிங்கிறதுனால ஃபைனை வேறு போட்டு விட்டாங்க. ஆனால் பரவாயில்ல, இங்கே கேரளா போலீஸ் எல்லாம் வந்துட்டு நீட்டாக பேசுகிறாங்க. நீ இப்போ கட்ட வேண்டாம், 10 நாள் கழிச்சு கட்டிக்கும். கேட்டாங்க காசுக்கா? இல்லை சார், 10 நாள் கழிச்சு கட்டிக்கும். இல்லை என்னன்னா வண்டி வந்து ஸ்டேஷனுக்கு எடுத்து போகிறோம், ஸ்டேஷனில் வந்து எடுத்துக்கோ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே 10 days கழிச்சு வந்து நீ ஆன்லைனில் பே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வண்டி வித்தவுட் மிரர் அது இதுன்னு கொஞ்சம் ஃபைன்லாம் போட்டாங்க. இப்போ மிரர் இல்லாமல் வண்டி ஓட்டினா கண்டிப்பாக ஃபைன் இருக்கும். ஒர்க்கெல்லாம் போனப்போ நாங்கள் ஒர்க்கெலாம் போனப்போ அதே மாதிரி தான் ஃபைன் போட்டாங்க வித்தவுட் மிரருக்கு. பட் அது அந்த வண்டி அது வந்து நம்ம டியூக்கில் போட்டாங்க. இது என்எஸ். ஸோ 2 வண்டிக்குமே ஃபைன் வந்துருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ஃபைன். அது நம்ம எங்கே போகிறோம்ச்சா? அடுத்து வந்து எனக்கு நிறைய ஷாப்பிங் பண்ணி தரேன், ஷாப்பிங் வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஷாப்பிங் வாங்கிக்கோ சொன்னாங்க. ஷாப்பிங் வாங்கிக்கோ. போர்ட்ரேட்டில் இருக்கோ, அதனால தான் பாதையில் கட் ஆகுதோ, 5 நிமிஷத்துலேயே கட் ஆகுது. வெயிலுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. சவுதி வர வரைக்கும் கொஞ்சம் பைசா. சத்தியமாக எனக்கு கோவம் வந்துருந்துச்சா? நீ எதில் வேணால் விளையாடு, ஐஸ்கிரீமில் விளையாடு. ஸோ சவுதி சேக் சூப்பரான சவுதி சேக் வந்துருச்சு. சங்கட்டமான விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து இது பிடிக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அது சாப்பிட மாட்டேன். ஏற்சம்பளம் தான். வீடியோ வேறு நமக்கு நிறையா வீடியோஸ் எடுத்து ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி இதாகிடுச்சு. அதனால் 5,000 எனக்கு ஒரு புது ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சார் இங்கே நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே ஸ்டுடியோ போகிறோமா? நல்லா கொடுத்துச்சு. இந்த மைக்கில் வேறு சார்ஜ் எப்போ இருக்குது எப்போ தீருதுன்னே தெரிய மாட்டேங்குது. பார்த்தா நாங்கள் வீடியோ எடுத்து பேசிகிட்டு இருக்கோம், நாங்கள் பாட்டுக்கு அப்படியே மைக் வந்துட்டு ஃபுல் சார்ஜ் கம்மியாயிருச்சு. உள்ளே போனதோ அன்ஷாக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட்டு ஷர்ட்லாம் செலக்ட் பண்ணி ட்ரையல் பார்த்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் எனக்கு போய் ட்ரையல் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அன்ஷா வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க எந்த ஷர்ட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. தென் ட்ரையல் ரூமில் போயிட்டு அன்ஷாக்கு வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்க ஷர்ட் வந்து போட்டு பார்த்தோம். பட் வந்து கேமராவில் ஒரு கலர் இருக்குது, பட் டேரெக்டாக பார்க்கும்போது ஒரு கலரில் இருக்குது. அதனால அப்புறம் இந்த ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷா எடுக்கலை, பின்ன வேறு ஷர்ட் தான் வந்து எடுத்தாங்க. அது வேணுமா? உனக்கு நல்லா இருக்காது, அது நல்லா இருக்கு. அதுமா உனக்கு நல்லா இருக்காது. வா ரே வா. ஃபைவ் ட்ரெஸ் வந்துட்டு இங்கே வந்து 5 ட்ரெஸ் தான் அலௌடு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நான் ட்ரையல் பார்க்க போகிறேன் எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளாகவே ஒரு ஒயிட் டாப் எடுக்கணும்னு ஆசை, அதுவும் இந்த டிசைனில். பட் போட்டு பார்த்தா அது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஜுடியோவில் வந்துட்டு நம்ம ஜீன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு சேம் கேரளாலே வந்துட்டு லீஃப் லேடிஸ் ஹப்புக்கு வந்து வந்தோம். இங்கே வந்துட்டு நம்ம அந்த எடுத்து வச்சுருந்த நம்மளோட ஜீன் இருக்கு இல்லையா,
ஸோ அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி டாப்ஸ் எடுக்கலான்னு சொல்லி வந்தோம். இவங்கக்கிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் இதோட கேரளாவுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 டைம்ஸ் வந்திருப்போம். 50 to 60 டைம்ஸ் இருக்காது, ஒரு 40 டைம்ஸ் வந்திருப்போம். பட் வந்துட்டு இந்த ஷாப் நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் வந்துட்டு நான் என்கிட்ட ஆல்ரெடி நிறைய ஒரு க்ரே கலர் ஜீன், ஒயிட் ஜீன் சொல்லியிருக்கு. பட் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாப்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இருந்துச்சு. அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாலேயும் இருக்காங்க. ஸோ எத்தனை பேர் வந்து கேரளாலேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு ஒயிட் கலர் டாப்புமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. பின்ன வந்துட்டு டிஸ்பிளேயில் வந்துட்டு ஒரு பீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பீஸுமே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ இந்த க்ரீன் கலர் டாப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நம்ம ஜீனுக்கு வேர் பண்ணி பார்க்கும்போது நல்லாயிருக்கும். எதுவுமே பார்க்கறத விட நம்ம வேர் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அக்காக்கா அது எடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட் பிங்க் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேபி பிங்க் கலரில் ஒரு டாப் எடுத்து நான் பார்த்தேன். ஸோ அதுவுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம எவ்வளோ டாப்ஸ் எடுத்தாலும் அதை நீட்டாக நமக்கு வந்து வச்சு காமிக்கிறாங்க. இவ்வளோ நல்லாயிருக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ஒரு கிராண்ட் டாப் ஒன்று எடுத்தோம், ஃபுல் டிசைன் வச்சு. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அந்த ட்ரெஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அன்ஷாக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லி வந்தால் நான் உட்காந்து இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஷாலுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே. ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தா இன்னும் ஒரு மெரூன் கலர் டாப் அதை விட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அன்ஷா வெய்வே நம்ம இன்னொரு டைம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி சொன்னாங்க. பட் இருந்தாலும் நான் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா டாப்பும் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இவங்ககிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாலக்காட்டிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ நாங்கள் ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் ஒரு பேக்லேயும் இன்னொரு ட்ரெஸ் இன்னொரு பேக்லேயும் வந்து வாங்கிட்டோம். அப்புறம் அதை அன்ஷாக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சேச்சி வந்து ரொம்ப சூப்பராக பேசினாங்க. நெக்ஸ்ட் டைம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பாய் சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நம்ம எதுக்காக இங்கே வந்தோமோ அதை விட்டுட்டு திங்கிறதுல மட்டும் நம்ம கரெக்டாக இருக்கோம்ல. எனக்கு என்ன வேணும் சொல்லு. ஸோ எனக்கு என்ன வேணும்னா, நம்ம பாலக்காட்டிலேருந்து ரொம்ப தூரம் இங்கே வந்துட்டோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும். பாலக்காட்டிலேருந்து ரொம்ப தூரம் இங்கே வந்து இங்கே இருக்க ஒரு சின்ன ஒரு கஃபேல வந்து நம்ம சாப்பிட்லான்ட்டு. கேரளாலேருந்து வந்து கருவாடாய் வந்துட்டேன். கண்டங்காக்க மாதிரி இருக்கேன் நான். நீ ஃபர்ஸ்டே கருவாய் பையதான் எனக்கு தெரியும். நீ ஆல்ரெடி கருவாய்னா எனக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதுக்கப்புறமா நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கேருந்து இப்போ நம்ம டேரெக்டாக வந்து கோயம்புத்தூர் தான். அதனால நம்ம கோயம்புத்தூர் போயிட்டா அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஓகே ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் போறோம், சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்றோம். நான் வண்டி ஓட்டுறதுக்கு தெம்பு இல்ல. ஆமா, டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்க தள்ள டைம் காட்டலாம். டைம் வந்து 12 ஆகறதுக்கு வந்து 10. ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக வந்தோம். மெதுவாக வந்ததும் அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு ஒரு ஷாப் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா அன்ஷாக்கு வந்துட்டு ஒரு ஷர்ட் வந்து பார்த்தாங்க. அது பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி ஒரு ஷர்ட் எடுத்தாங்க. பின்ன ஷர்ட் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் அங்கேருந்து அப்படியே இங்கே வந்து அப்புறம் எங்களோட மாமின்லா வீட்டுக்கு வந்ததும் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வரோம். ஏன்ஷா? ஸோ செம்ம டயர்டாயிடுச்சு. கேரளாவில் எப்படி கொளுத்துற வெயிலா? இதோட பாலக்காடுக்கு ஒரு என்ன சொல்றது, குட் பை. இதுக்கப்புறம் எங்க ஊருக்கு நான் போறதா ஐடியாவே. அதுவும் இல்லாம இன்னைக்கு ஒரு செம்ம ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கேரளால இருந்து கேரளால இருக்கவங்க வந்து நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறாங்க. ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கேரளா ஜுடியோ போனோம். ஜுடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்துட்டு ஒரு 2-3 பேர் வந்துட்டு நீங்கள் யூடியூபர் தானே அப்படி கேட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு ஷாப்புக்கு வந்து பார்த்தா அவங்க ஸ்டுடியோல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த ஷாப்ல ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி எடுத்து நம்ம கிட்ட பேசிட்டு போனாங்க. அப்பதான் தெரிஞ்சோ கேரளால இருந்து நம்ம வீடியோஸை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட வீடியோவை எங்க இருந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அப்பதான் எங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. ஆமா, இப்போ வந்து என்னன்னா ரொம்பவே டயர்டா இருக்கு. வீடியோ பிடிக்கிற கூட என் கையில தெம்பில்ல, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெயில், ரொம்ப வெயில். பாலக்காடுன்னு சொல்லி பாலக்காடே வெறுத்தாச்சு. பாலக்காடா ஓ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ பாலக்காடா ரொம்ப வெயில், இங்க விட வெயில் ஜாஸ்தி. ஆமா, அங்க போனாலே அப்படியே சொல்றாங்க நல்ல வெயிலான்னு விட.
அப்படிங்கிறாங்க இல்லை. கோயம்புத்தூரோட வெயில் கைஸ். நான் கோயம்புத்தூரோட வெயில், பாலக்காடில் வெயில் கம்மியாக இருக்கும்னு நினச்சா பாலக்காடில் கொளுத்துற வெயிலாக இருக்குது. என்ன சொல்கிறது, வேர்த்து வேர்த்து ஊற்றிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு தான் இருக்குது அங்கே வெயில் ஃபுல்லாகவே. இருக்காலே ரொம்ப இந்த டைம் வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாங்க. அதுவும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறதுக்குள்ள ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா மணி 12 ஆச்சு, நாங்கள் போய் தூங்க போகிறோம். எஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட்டுக்கொள்ள கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பாய் பாய் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்.